ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு எல்லா வெஜிடபிளும் சேர்த்து ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் மதியம் லஞ்சுக்கு கட்டுறீங்கன்னா கூட நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்த ஃபீலிங்கும் உங்களுக்கு கொடுக்கும். அது மாதிரியான ஒரு கிரேவி தான் இது. செய்யறதும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நீங்கள் காலை டைமில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாகவும் இது இருக்கும். இதுக்கு நீங்கள் பச்சை பட்டாணியோ இல்லை காஞ்ச பட்டாணினாக்கா ஒரு நாள் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்குங்க. பச்சை பட்டாணினாக்கா அப்படியே ஸ்ட்ரைட்டாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுகளில் நீங்கள் எடுத்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அது. நான் பச்சை பட்டாணி 2 உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணி ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. கேரட்டு, பீன்ஸு. இப்போது இதெல்லாம் தண்ணி நிறைய வைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி வச்சு உங்கள் குக்கர் எத்தனை விசிலில் வேகுமோ அது மாதிரி ரொம்ப அழிய வேக விட்டுடக்கூடாது. அப்படியே நெத்தாக வேக வச்சு இதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிடலாம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு தேங்காய், ஒரு 4-5 முந்திரி பருப்பு. இதுக்கு காரம் பச்சை மிளகாய் தான். உங்களுக்கு ஏற்ப பச்சை மிளகாய் காரம் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் நீங்கள் கசகசா இருந்தால் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இல்லைனா இன்னும் கிரேவி நல்லா வேணும்னா இன்னும் 2 முந்திரி பருப்பு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கிரேவி அதிகமாக செய்கிறீங்கன்னா இந்த மசாலாவெல்லாம் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கிங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது நம்ம காய்கறி இந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுப்பில் கடாய் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்குங்க. பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, என்னென்ன ஹோல் ஸ்பைசஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு டீஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதுவும் நல்லா கிளாஸியாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கிளாஸியாக வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. இது சீக்கிரமாக வதங்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறமா நீங்கள் தேவையான அளவு கிரேவிக்கு ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்து அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதையும் சேர்த்து நல்லா அடுப்பை மீடியம் சைஸில் வச்சு நீங்கள் இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா ஃப்ளேவர் வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் அந்த தண்ணியோடையே அதில் சேர்த்துக்குங்க. இதுக்கு தான் வேக வைக்கும்போதே தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க. ஆஃப் குக் ஆகிற அளவுக்கு தண்ணி கம்மியாக வச்சு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த காய்கறி எல்லாம் சேர்த்து இப்போது தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்து மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அதில் ஊற்றி நம்ம இப்போ இந்த அரைச்ச பச்சை மசாலாவோட ஸ்மெல் உப்புவோ அதில் ஒன்று சேர்றதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு விட்டுடுங்க. மூடி போட்டுடுங்க. மூடி போட்டிங்கன்னா எல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு காய்கறியோட அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீமியாக ஒரு கிரேவி கிடைக்கும். இது சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, கோதுமை பரோட்டாவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மைதா பரோட்டாவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, ஆப்பம் இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். புலாவுக்கெலாம் நீங்கள் இது சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பவுல் அளவுக்கு நீங்கள் நல்லா காய்கறியோடு சேர்த்து 2 சப்பாத்தியோடு சாப்பிட்டிங்கன்னா டயட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சப்பாத்தியோட ஒரு பவுல் அளவு நீங்கள் இந்த கிரேவி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நல்ல ஹெல்த்தியாக உங்களுக்கு டயட்டை பேலன்ஸ் பண்ணும். எந்த ஒரு கெடுதியும் கிடையாது. நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள்.